शिव 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 நம்முடைய சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் வாஸ்து கணேசன் அவர்கள் காலபுருஷ தத்துவத்தில் மகர ராசி என்ற ஒரு அற்புதமான உரையை ஆற்ற உள்ளார்கள். வாஸ்து கணேசன் அவர்களை விழாமேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் அங்கங்கே ஜோதிட விழாவுக்கு வந்த விஷயங்கள் நமக்கு ஒன்றும் தெரியல. ஒரு விழா அப்படி நடக்குது அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறாங்க, எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம ஒரு நாள் நம்ம நம்மளோட நேரத்தையும் பொன்னான நேரத்தை வீண்படுத்தி இங்கே உட்காந்து விஷயங்கள் கேட்க வந்திருக்கிறோம். தயவு செய்து யாரு என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு 100 விஷயம் கிடைக்கலனாலும் ஒரு 10 விஷயமாவது நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிற விஷயத்த கூர்ந்து கவனிங்க. நாமக்கல் மாவட்ட ஐயா, உங்க பேச்சு எனக்கு கேக்குது, என் பேச்சு உங்களுக்கு கேக்குதா? நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தின் 14ஆம் ஆண்டு துவக்க விழா மிக சீரும் சிறப்புமாக நடக்கொண்டிருக்கிறது. இவ்விழாவில் வருகை தந்திருக்கும் ஜோதிட சான்றோர்கள் அனைவரையும் வருக வருக என சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இவ்விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி சில விஷயங்களை கஷ்டப்பட்டு அனைத்தும் தான் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் ஐயா சக்திகுரு ஐயாவுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் குருமார்கள் அனைவருக்கும், கீழே அமர்ந்திருக்கும் ஜோதிட சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்தில் மகர ராசின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. காலபுருஷ தத்துவத்தில் மகர ராசி ஒரு தலைப்பு. அப்ப காலபுருஷ தத்துவத்தில் மகர ராசியை மட்டும் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எந்த ராசியும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. அப்ப மகரத்தில் என்னென்ன விஷயங்கள் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம பொதுவான விஷயம்தான். ஜாதகம் யார் யாருக்கு எந்தெந்த லக்னத்தில் என்ன இருக்கு, என்ன கிரகம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வேற. அது அவங்க திசாபதியை வச்சு பலன் எடுத்துக்கலாம். ஆனா ஜோதிட வெறும் கட்டத்தை வச்சு மட்டும் மகர ராசி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த மகர ராசி காலபுருஷ தத்துவத்தில் என்னென்ன அமைப்பு பெற்றிருக்கு, என்ன செய்யக்கூடிய விஷயம் அதில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஒரு ஓரலான விஷயம் தான், பொதுவான விஷயம் தான். ஆனா இதை மீறி அதுல விஷயங்கள் ஒண்ணும் இல்லை. நீங்க ஜோதிட ரீதியா அவங்க திசா பலன் பார்த்து பலன் சொல்றதை விட இதுதான் 99% பலனை கொடுத்துரும். ஒரு கட்டத்தை வச்சு வெறும் கட்டத்தை வச்சு மகரத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுல எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு அதில் அமையுது அப்படி ஒரு ஜோதிட கருத்தரங்கத்தில் நம்ம கொடுத்த பாயிண்ட்ஸ் ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தலைப்புல என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து ஒரு கோர்வையா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, மகர ராசியை நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த மகர ராசியில உழைப்புக்கு பேர் போன ராசி. மகர ராசி உழைப்புக்கு பேர் போன ராசி. இந்த உழைப்புக்கு அது 5வது. காலபுருஷத்துல 10வது ராசியான கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய ராசி மகர ராசி. அது தொழில் ஸ்தான ராசி. இது உழைப்புக்கு 5வது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உழைப்பு கேட்ட ஊதியமும் கிடைக்காது அந்த ராசி. இது உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் நிறைய இருக்கும். ராசியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கவரிமான் ராசின்னு சொல்றாங்க. அவமானத்தை தாங்க முடியாது. அதால மகர ராசி அவமானத்தை தாங்க முடியாது.
உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ராசி மகர ராசி. உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ராசி மகர ராசி. அதே மாதிரி புத்திசாலி ராசி. நிறைய விஷயங்களை வந்து கூர்மையா வந்து அடுத்தவங்களோட குறையெல்லாம் கண்டுபிடிக்கிற ராசி மகர ராசி. அது சொல்லக்கூடிய விஷயமும் கரெக்டா இருக்கும். ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அதை திருத்தியும் காட்டி கொடுத்துரும். அதுதான் மகர ராசி. அது இரக்க குணம் உள்ள ராசி. இரக்க குணம் உள்ள ராசி. அது சாதிக்கக்கூடிய ராசி. காலபுருஷ தத்துவத்தில் 10வது ராசியான மகர ராசி சாதிக்கக்கூடிய ராசி. ஆனா தன்னோட திறமை தனக்கு தெரியாது. அதோட திறமை அதுக்கு தெரியாது, பயன்படுத்திக்க தெரியாது. மற்றவங்களுக்கு உழைச்சி 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 செஞ்சு அது உழைப்பாளி ராசியா மாறிடுச்சு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி தான் அது. அதே சமயம் புகழ்ச்சிக்கு ஆசைப்படும். புகழ்ச்சிக்கு ஆசைப்படக்கூடிய ராசி. அதை நீங்க பெருமையா 4 வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா ஓடோடி அது வேலை செஞ்சு அது புகழ் கிடைக்கும் நினைச்சு ஆசைப்படும். ஆனா புகழும் கிடைக்காது. புகழ்ச்சிக்கு ஆசைப்படக்கூடிய ராசி தான். அது எப்படி எல்லாம் வரப்போகுதுங்கிற நான் பாயிண்ட்ஸ் ஏரியா சொல்றேன் பாருங்க. அதே மாதிரி தன்னை நம்பி வந்துட்டாங்கன்னா காப்பாற்றக்கூடிய ராசி மகர ராசி. அவருக்கு கூட போயிட்டீங்கன்னா எந்த இடத்துல உங்களை காப்பாற்றி கூட்டி வந்துருவாங்க. அந்த மாதிரி ராசி. பொறுப்போட நடக்கக்கூடிய ராசி. பொறுப்போட நடக்கக்கூடிய ராசி. அதே சமயம் ஏமாளி ராசி அதுவும் தான். எல்லாமே பணம் பொருள் எல்லாமே கொடுத்து கடன் கொடுத்தா வராது, நம்பிக்கையோட கொடுக்குற விஷயங்கள் எதுவும் நடக்காது. அது மாதிரி ஏமாந்து போகக்கூடிய ராசி. நன்றி உணர்வு உள்ளவுடைய ராசி. நன்றி உணர்வு உள்ளவுடைய ராசி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கெல்லாம் போகிறோம் பார்த்தீங்களா, கோயிலில் வந்து கோபுரத்தை கண்ணுக்கு தெரியும், தெரியுங்களாயா? அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய சிற்ப சிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கலர் கலராக ஃபோட்டோ சாமி எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு இருப்போம். அதே சமயம் நம்ம வந்து உள்ள இருக்கிற கிரகத்தை வந்து நம்ம வணங்கிட்டு வரோம். அப்போ உள்ள என்ன சாமி இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது கையெடுத்து கும்பிட்டு ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு வரோம். இதையெல்லாம் தாங்கக்கூடிய அஸ்திவார கல்லுன்னு சொல்லக்கூடிய யாராவது மிதிச்சிருக்கிறோமா? அதை மிதிச்சு தான் நம்ம வந்து உள்ள இருக்க கடவுளை வணங்குறோம். அப்போ கோபுரம் தெரியுது, வெளியே இருக்கிற சிலைகள் தெரியுது, உள்ள இருக்கக்கூடிய சாமி சிலையும் தெரியுது. ஆனா அதையெல்லாம் தாங்கிட்டு இருக்கக்கூடிய அஸ்திவாரங்கள் கண்ணுக்கு தெரியாது. அதுபோல இந்த 12 ராசியிலையும் உழைப்பாளி ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த மகர ராசி குடும்பத்தை தாங்கக்கூடிய ராசி, குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ராசி. அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடும்பத்தை தாங்கி நிக்கிறது வந்து மகர ராசி. அந்த மகர ராசியோட அருமை வெளியே தெரியாது. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகர ராசியில கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய ராசிக்கு சொந்தக்காரர் யாரும் பார்த்தீங்கன்னா சனி பகவான். அது ஒரு சர ராசி. சர ராசி தானே. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெண் ராசி, அதுவும் நிலராசி. இதுல 3 நட்சத்திரம் கொடுத்திருக்காங்க. உத்திராடம், திருவோணம், அவிட்டம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரம் கொடுத்திருக்காங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த அதான் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் எப்படி அங்க வந்து நீதி, நேர்மை, போர் குணம், சாதிக்கூடிய தன்மை, ரகசியத்தை காப்பாற்றுறது, இது எல்லாமே வந்து மகர ராசி கிட்ட இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுல 2 உத்திராட நட்சத்திரம் சூரியனோடது, திருவோண நட்சத்திரம் சந்திரனோடது, அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானது. இப்ப செவ்வாய் அங்க வந்து உச்சமா போறார், குரு நீசமா போறார், சனி வந்து ஆட்சி. அப்ப குரு நீசமா போறனால என்ன பலன், செவ்வாய் உச்சமா போறனால என்ன பலன்? அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு இதுதான் நடக்குமா? இதுதான் நடக்கும், வேற வழியே கிடையாது. இது வந்து விதி. கர்மஸ்தானம் 10ஆம் உடைய பாவத்தை அனுபவிச்சே தீரணும், நன்மையிலும் அனுபவிச்சே தீரணும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து முதலையோட சின்னம் கொடுத்துருக்காங்க. முதலை எப்படி இருக்கும்? தண்ணிக்குள்ள இருக்கும், தண்ணியில் அதுக்கு பலம் அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுமையோடு இருக்கும், ஆனா சாதிச்சிரும். அதே மாதிரி மகர ராசிக்காரங்க பொறுமையா இருப்பாங்க, சாதிச்சிருவாங்க.
பொறுமை அதிகமாக இருக்கும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மானோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரையோட சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. அப்போ குதிரையோட சிம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் மேலே குதிரை மேலே பணம் கட்டி குதிரைக்கு 10 காசு வருமானம் எதுவுமே கிடையாது. ஆனால் ரேஸ் ஆட்டத்தில் ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய வருமானம் குதிரைக்கு வந்து 10 காசு பிரயோஜனமா, அதுக்கு சாப்பாடு மட்டும்தான் வேணுமோ ஒழிய அது மேலே பந்தயம் கட்டக்கூடியவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. அதுபோல் குதிரை இந்த மகர ராசிக்காரங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒழிய எதையுமே வந்து அவங்க எதிர்பார்ப்பில் ஓட மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மான் வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க. காட்டில் வந்து மான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து போராடி தான் ஜெயிக்கணும். தான் கூட்டத்தில் 10 மானை அடிக்க ஒரு சிங்கம் வருது அப்படின்னா 10 மானத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு தான் உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடியது மானோட வேலை. அப்போ அந்த மான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தான் உயிரை கொடுத்து கூட தான் குடும்பத்தை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். சரி, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மகர ராசிக்காரங்களை நீங்கள் பக்கத்தில் வச்சு ஒரு தொழில் தொடங்கினாலே போதும். மகர ராசிக்காரங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க வச்சு நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் தொழிலில் ஜெயிச்சிடலாம். உங்களோட மகர ராசி அவங்களோட உதவி உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அவங்களோட வேலைகள் அதிகம் செஞ்சு அவங்கள வச்சு நீங்கள் வந்து ஜெயிச்சு மேலே வந்துடலாம். அதுபோல் இது காலபுருஷனோட 10வது ராசி. காலபுருஷனோட 10வது ராசி. இங்கே 10ஆம் அதிபதி யாரும் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக வராரு. 2ஆம் அதிபதி யாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் வரும். அப்படி சனி பகவான் வந்து உங்களுக்கு 1க்கு 2 கூடியவராகி 4 போய் நீசமாக போறார். 1க்கு 2 கூடியாகிய ஐயா பேச்சு என்னோட பேச்சு கம்மியா இருக்குது, கொஞ்சம் பேசுறவங்க கம்மியா பேசுங்க, சத்தம் வராமல் பேசுங்க. சங்கத்துக்கு வரோம்னா ஒரு விஷயங்கள் கிடைக்குதுன்னா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க. அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தரும்போது நீங்க நோட் பண்ணிக்கிறத விட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அது? அந்த 1ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய சனி பகவான் 4ல் நீசமா வர்றாருங்க. அப்போ 4ல் வந்து அவரு 2ஆம் அதிபதி 4ல் போய் நீசமா வரனால அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை குடும்ப குறைபாடு உள்ள வாழ்க்கை தான் அமையும். 2ஆம் அதிபதி 4ல் போய் நீசமாக போறார். அப்ப 2ஆம் அதிபதி 4ல் நீசமாற கொஞ்சம் பிடிவாதமா பேசுவார், வாழத்தன்மையா இருக்கும், பிடிவாத குணம் இருக்கும், அவர்கிட்ட முரண்பாடு பேச்சு அதிகமா இருக்கும். நான் சொல்றதுதான் சரி அப்படிம்பாரு, அது தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் அவர் சொல்றதுதான் சரியாகும். அப்ப என்னோட பேச்சு சரிதான் அப்படிங்கிற பேச்சு அது மாதிரி பேசுவாருங்க. 2ஆம் அதிபதி 4ல் போய் நீசமா போறனால பணத்தை காப்பாற்றக்கூடிய சக்தி அவர்கிட்ட இல்லை. சம்பாரிச்சு 4 பேருக்கு கொடுக்கிறார் ஒழிய அவரு சம்பாரிச்சு வச்சுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு, அதே குரு தான் 12ஆம் அதிபதியா வராரு. 3ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு 12ஆம் அதிபதி அவரே வந்து தன்னோட ராசியில நீசமா போறார். அப்ப 3ஆம் அதிபதி 12 கூடியராகி ஜாதகத்தில் நீசமா தன்னோட 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தைரியம் வீரியம் எல்லாமே பார்க்க தான் வந்து மானு பறக்கும் ஓடும், ஆனா தைரியம் குறைவு. குடும்பத்தை உயிரை கொடுத்து காப்பாற்றும், தைரியம் கம்மியா இருக்குமே. மகர ராசிக்காரங்க வெளி தோற்றம் பார்த்தீங்கன்னா பல்கா இருப்பாங்க, அடிச்சு தூக்குற மாதிரி இருப்பாங்க, உள்ள ஒண்ணு இருக்காது, இறக்க குணம். அதே மாதிரி உயிரை கொடுத்து காப்பாத்திடுவாங்க, தைரிய குறைவாளிங்க. அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி குருவா இருக்கிறதுனால அந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா போறார். பெண்களை ரசிப்பாங்க. அதே சமயம் கவர்ச்சி, பெண்களை ரசிக்கிறது மட்டும் இல்லாம அவரோட விஷயங்கள் எல்லாமே கற்பனையாவே ஓடி போயிடும். 3ஆம் இடம் கற்பனை சார்ந்த விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செயலை திட்டம் தீட்டி செய்வாங்க, பிளான் போட்டு செய்வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி தண்ணிக்குள்ள தலையை மட்டும் நீட்டிக்கிட்டே இருக்கும், பிளான் பண்ணி அடிச்சு தூக்கிடும். அது எப்போ தலையை வந்து காலை விடும் தண்ணியை குடிக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் முதல்ல தானான்னு தெரியாது, டக்குன்னு வந்து தலையை முடிச்சு தூக்கிடும். அதுபோல அந்த முதலையோட குணம் மகர ராசிக்கு அப்படியே திட்டம் தீட்டி செய்வார்கள்.
அதே மாதிரி சுய முயற்சியில ஜெயிச்சு மேல வந்துருவாங்க. வாழ்க்கையில யாரோட உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உழைப்பாளி எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மேல ஜெயிச்சு வந்துருவாங்க. அந்த 3ஆம் பாவத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் நீசமா போறார். சுக்கிரன் உச்சமா இருக்கனால கலைத்துறை, சங்கீதம், ஞானம் இதெல்லாம் அதிகமா இருக்கும். பெண்ணை ரசிப்பாங்க, அதுங்க வேற. அதுல ஒரு புதனும் நீசமா போறார். 3ஆம் பாவத்துல புதன் நீசமா போறார். அப்ப நீசமா புதன் போறனால அந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை எதா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு வில்லங்கம் இருக்கும். சொத்து வாங்கும்போது பார்த்து வாங்கணும். அப்போ சொத்து வாங்குறப்ப பார்த்து வாங்கணும். டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எழுத்துத்துறையில் உங்களுக்கு வேலையே இருந்தாலும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் ரேஷன் கார்டு, இதில் ஏதோ ஒரு திருத்தம் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதில் பிழை திருத்தம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3ஆம் பாவத்தில் குரு வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் நீசமாக போகிறனால சகோதரத்திற்கு உதவி பண்ணியே ஆகணும். சகோதரத்துக்கு செலவு செஞ்சால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். எவ்வளோயா செலவு பண்ணுறது? சகோதரத்துக்கு சம்பாதிக்கலாம், சகோதரனுக்கே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பண்ணுங்க. சகோதர ஸ்தானாதிபதி செவ்வாய் அங்கே உச்சம் பெறுகிறார். நீங்கள் சகோதரனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ வாழ்க்கையில் மேலே வருவீங்க. ஆனா உங்களுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. மகர ராசிக்காரங்களுக்கு உழைப்பால ஓடி ஓடி சம்பாதிச்சு ஒண்ணும் கிடையாது. தன்னோட பேர்ல சொத்து எழுதிக்க முடியாது. 4ஆம் பாவத்துல சனி பகவான் நீசமா பண்ணால தன்னோட சுகத்தை இழந்து சொத்தை வந்து நீங்க சேஃப்டி பண்ண முடியாது. வரம் பாருங்க, அடுத்த விஷயம், சொத்து யார் பேர்ல எழுதணும் கேட்பீங்க, அதையும் சொல்றேன். 4ஆம் வீட்டுல செவ்வாய் வந்து ஆட்சியா போறாரா? அங்க யாரு உச்சமா போறா? சூரியன் உச்சமா போறா. அப்படி சூரியன் உச்சமா போறனால யாரு? மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி 4ல உச்சம். வீடு கட்டின ஆசைப்படுவாரு, பிரம்மாண்டமா வீடு கட்டுவாரு. ஆனா அவரால் வசிக்க முடியாது, வாடகைக்கு விட்டாகணும். பிரம்மாண்டமா வீடு கட்டி அதுல பேட்ச் ஒர்க் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இப்பதாயா வீடு கட்டி வேலை முடிச்சேன், 3 வருஷம் எல்லாம் புட்டு விட்டு விடுவேன். ஆமா, உழவுதான் செய்யும். சனி பகவான் அங்க ஸ்ட்ராங் இல்லையா? காலபுருஷனுக்கு செவ்வாய் 4ல நீசமாகிறாருங்களா? காலபுருஷ அதிபதி செவ்வாய் எங்க நீசமா போறாரு? 4ல நீசமா போறாரு. அப்போ இவருக்கு பாருங்க, மகர ராசிக்கு லக்னாதிபதி 4ல நீசமா போறாரு. அப்புறம் 2 மேட்சா வருதா? அப்புறம் வீடு வண்டி வாகனம் எல்லாமே இவருக்கு ப்ராப்ளம். வீடு வண்டி வாகனம் எது எடுத்தாலும் அவருக்கு ப்ராப்ளம் இருக்கும். செலவு பண்ணி தாங்க ஆகணும். அதே மாதிரி அம்மா 4ஆம் பாவத்துக்கு அம்மா தானே. செவ்வாய் அங்க நீசம், இங்க சனி நீசம். செவ்வாய் நீசம் பண்ணாலும் என்ன பண்ணணும்? அவருக்கு அதே மாதிரி அம்மாவோட சுகம் அம்மா நல்லா இருப்பாங்க. ஏன்னா அங்க சூரியன் உச்சமா போறாரு. அம்மாவுக்கு கவர்மெண்ட் வேலையே கூட கிடைக்கலாம். ஆனாலும் இவருக்கு அம்மா மேல பாசம் இருக்கும். அம்மா இவங்கள மதிக்க மாட்டாங்க. மதிப்பாங்க, பெத்த தாய் தந்தை மதிக்கணும் சொல்ல முடியாது. ஏன்னா மகர ராசியில திருவோண நட்சத்திரம் இருக்குது, அதே சமயம் சூரியனோட நட்சத்திரம் இருக்குது. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு கிடையாமல்ல, பாசம் குறைவா இருக்கும். நீங்க அம்மாவோட பாசத்தை எதிர்பார்ப்பீங்க, அம்மாவோட பாசத்தை நீங்க அதிகம் எதிர்பார்ப்பீங்க. ஆமா, அம்மா உங்களை பாசம் கம்மியா வச்சுப்பாங்க, நம்ப மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். நீயாடா, நீ எல்லாமே செஞ்சிருவ அப்படின்ட்டுருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு பிரம்மாண்டமா இருக்கும், அதுல வந்து வில்லங்கமும் இருக்கும். தாயாருக்கு வந்து வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை இருக்கும். நல்லா கவர்மெண்ட் வேலை கிடைக்கலாம், அல்ல அவங்க ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அங்கே உச்சமாக போகிறனால அம்மாவோட விஷயங்கள் எல்லாமே அங்கே வந்து நல்லா வலுப்பெற்று இருக்கும். அதே மாதிரி 5ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி. அந்த வீட்டில் யார் உச்சங்க? சந்திர பகவான் உச்சம். அப்போ சந்திரன் உச்சம் சுக்கிரன் வீட்டில். காலபுருஷனுக்கு 2, மகர ராசிக்கு 5. சுக்கிரன் ஆட்சி வராரா? அங்க வந்து இப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெறுது அப்படின்னா சந்திர பகவான் இவரு திருமணம் ஆன பிறகுதான் வாழ்க்கையில முன்னேற்றம் பெறுவார். திருமணம் 7ஆம் அதிபதி சந்திரன் எங்க உச்சமா போறாருங்க? 5ல உச்சமா போறாருங்களா? அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க 7ஆம் அதிபதி 5ல உச்சமா போறனால காலபுருஷனுக்கு 2ஆ இருக்கனால பொன் பொருள் வண்டி வாகனம் எல்லாமே எக்ஸெட்ரா திருமணம் ஆன பிறகுதான் மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். சரிங்களா? அது உடனே கிடைக்காது. மகர ராசிக்கு 40 வயசு ஆகணும்.
எப்படி? மகரம், கும்பம், மீனம், மேசம், 4 வந்து நீசமா போறாரா? 40 வயசு. ஒரு ராசிக்கு 10 வயசு, 4 ராசிக்கு 40 வயசு. 41வது வயசு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்போதான் வாழ்க்கையில் அவன் ஜெயிக்க முடியும். அது வரைக்கும் உழைச்சி இன்னொரு போடணும். அதே சமயம் என்ன பண்ணுங்க, உஷாரா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். 40 வயசு வரைக்கும் இருக்க முடியாது சார், 41க்கு மேல அப்படியே பழகிக்கும். சரிங்களா? ஆனா மகர ராசிக்காரங்க யதார்த்தவாதி. நீங்க எதையும் நினைக்கணும் அவசியம் இல்லை. காலபுருஷனுக்கு 10வது ராசி கர்ம ராசி, கர்மஸ்தான அதிபதி. எல்லாத்துக்கும் கேட்டு கிடைக்கும், மகர ராசிக்கு மட்டும் கேட்காமே கிடைக்கும். நீங்க எதுவுமே கேட்க கூடாது. சரிங்களா? ஆசைப்பட்டுவீங்க கிடைக்கும், அதனால தொந்தரவும் போடுவீங்க. அது எந்த பாவம் சொல்றேன் பாருங்க. இப்ப 5ஆம் பாவத்துக்கு தானே வந்திருக்கிறோம். 5ஆம் பாவத்துல சந்திரன் வந்து உச்சம். அப்போ பொருள் தரக்கூடிய பாவகம் காலபுருஷனுக்கு 2ஆம் பாவகம். இந்த 2ஆம் பாவத்துல சந்திரன் உச்சம் பெறாரு. மகர ராசிக்கு 7 கூடிய 5ல உச்சம் பெறாரு. அப்போ இவருக்கு திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில மேலும் மேலும் வளர்றதுக்கு பொன் பொருள் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? இப்ப 7ஆம் அதிபதி அங்க உச்சமாகறனால திருமணம் ஆன பிறகு வீடு வண்டி வாகனம் கிடைக்கும். அடுத்தது 5ஆம் பாவம் குழந்தை பாவம் சொல்றாங்க. குழந்தை பாவம் 7ல போய் உச்சம் பெறாரு, லக்ன ராசியில நீசம் பெறாரு. 5ஆம் குழந்தை பிறந்த பிறகு முதல்ல பெண் குழந்தை பிறக்கும். ரிஷபம் பார்த்தீங்கன்னா பெண் ராசி. ரிஷபம் பார்த்தீங்கன்னா பெண் ராசி. அதே 7ஆம் அதிபதி சந்திரன் வீடு பார்த்தீங்கன்னா கடகம், அதுவும் பெண் ராசி. அப்ப பெண் குழந்தை இவருக்கு பிறந்தா வாழ்க்கையில முன்னேற்றம். பெண் குழந்தை பிறந்தா வாழ்க்கையில முன்னேற்றம். சார் முதல் குழந்தை மட்டும் தான் பெண் குழந்தை முன்னேற்றமா? அடுத்து பையன் மறந்தான். பையன் பிறந்தா கொஞ்சம் சுமார் சார். பெண் குழந்தைகளாக பிறந்தால் அவருக்கு வாழ்க்கையில டாப் அண்ட் டாப். நடிகர் ரஜினிகாந்த் ஐயா அவர்களும் பெண் குழந்தை, 2 பெண் குழந்தை, டாப் அண்ட் டாப்பா. அவரும் மகர ராசி தான், திருவோண நட்சத்திரம். சரிங்களா? அப்ப 7ஆம் அதிபதி 5 லட்சம் குழந்தைகள் வந்து. ஆனா 5ஆம் அதிபதி 9 பேர் நீசமா போறார். யாரு? சுக்கிரன் வந்து கண்ணியில நீசமா போறார். தன்னோட குழந்தைகளை நினைச்சு 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 வருத்தப்பட்டாகணும். குழந்தை காரகன் யாரு? குரு. அவர் எங்க நீசமா போறார்? ராசியிலே நீசமா போறார். அப்ப குரு வந்து ராசியில நீசமா போறாரா? அவருடைய எண்ணங்கள் எல்லாமே தன்னோட குழந்தைகளை பத்தி பெரும் கவலை. குழந்தைகளை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டே ஆகணும். நன்றிங்க ஐயா. ஐந்தாம் அதிபதி குழந்தைகளை பத்தி கவலைப்பட்டாகணும். அதே மாதிரி பேரு புகழ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் தான். ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்துல 5ஆம் பாவம் பேரு புகழ் அந்தஸ்து எல்லாமே தரக்கூடிய பாவம் 5. காதலும் தரக்கூடிய இடம் அந்த இடம் தான். 5, 7. 5ஆம் பாவம் யாரு? சுக்கிரன். 7ஆம் பாவம் அதிபதி சந்திரன். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்தா மட்டும்தான் ஒருத்தருக்கு காதல் வரும். சரிங்களா? அந்த காதலுக்கு இளவரசன் சொல்லக்கூடிய சுக்கிரன் எங்க நீசமா போறாரு? 9ல போய் புதன் வீட்டுல நீசமா போறார். அப்போ காதல் பண்ணா ஜெயிச்சுவாங்களா? அதுலயும் தோல்வியாயிருவாங்க. திருமண வாழ்க்கையில மனைவி வந்த பிறகு காதல் நிறைய பண்ணுவாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு காதல் சொல்றது, காதல் இளவரசன் சொல்லலாம். கஷ்டப்படுவாங்க. இந்த காதல்லையும் கொஞ்சம் ஆர்வமாகவும் இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்வ வளர்ச்சி 5ஆம் பாவம் தான். ஆனா தனியா நின்று தான் ஜெயிப்பாங்க. இந்த சுக்கிரன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 9 நிமிஷமான அவருக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கிடைக்காது 40 வயசு வரைக்கும். பேரு புகழ் அந்தஸ்து இவர் எல்லா வேலையும் செஞ்சு வைப்பானா, இன்னொருத்தர் வந்து ரிப்பன் கட்டிவிட்டு போயிடுவார். எல்லா வேலையும் செஞ்சு ஒரு வேலையில மேடையெல்லாம் கழிச்சு எல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. கடைசியில் பேர் வாங்குற ஒருத்தர் வைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏமாறக்கூடிய ராசி மகர ராசி. ஐயா மகர ராசியை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எந்த ராசின்னு உழைச்சிக்க வேண்டாம். மகர ராசியோட தன்மை மட்டும்தான் பேசியிருக்கிறேன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான். இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 9 கூடியவராகி தன்னோட 3ஆம் ஸ்தானத்தில் நீசமா போறார். 6ஆம் கடன், எதிரி, நோய் எல்லாமே அதான். 9ஆம் பாவம்னு ஆட்சி உச்சம் பெறாரு. அப்ப படிப்பு நல்லா தருவாங்க.
புத பகவானுக்கு படிப்பு நல்லா கிடைக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு படிப்பால நல்ல மேன்மைக்கு வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே போனாலும் அவங்க நிபுணத்தர் அதில் வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க. எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்த இடத்துல டாப்பாக நிற்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க தான் மகர ராசி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ல் போய் நீசமாக போகுது. 9ஆம் பாவத்தில் நீசமாக போகிறனால பெரிய மனுஷன், அதாவது 9ஆம் இடம் தாய் தந்தை அப்பா வயசில் இருக்கிறவங்ககிட்ட போய் ஏமாறுவாங்க. அஷ்டமாதிபதி தானே அவரு சூரியனு. அதே மாதிரி 9ஆம் பாவத்தில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய வீட்டில் போய் மகர ராசிக்கு 9ஆம் இடத்துல புகழையும் பேரையும் தரன்னு சொல்லக்கூடிய சுக்கிரவனம் நீசமம் பண்ணால அங்கே தான் போய் ஏமாந்து போயிடுவாங்க. அப்போ டாக்குமெண்ட் பிரச்சனை 3ல் நீசமம் போறனால இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி 7ஆம் பாவம் மனைவி வந்த பிறகுதான் முன்னேற்றம் சொல்லிட்டேன். அதே மாதிரி மனைவி தான் உலகம். 7ஆம் பாவத்தில் காலபுருஷனுக்கு 4ல் 7ல் போய் உச்சமாக போறனால மனைவி தான் உலகம். மனைவி வந்த பிறகுதான் வாழ்க்கையில மேல முன்னுக்கு வருவாங்க. அதே மாதிரி மனைவி பேச்சு தான் மந்திர பேச்சா வச்சுட்டு ஓட்டுவாங்க. அம்மா ஃபர்ஸ்ட், அம்மா பேச்சு எடுபடாது, மனைவி பேச்சு தான் அதிகம் எடுபடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம் சூரியன் வந்து உதவி மனப்பான்மை இருக்கும், தர்ம சிந்தனை இருக்கும், அவமானத்தை தாங்க முடியாது. ஏன்னா அஷ்டமாதிபதி 4ல் உச்சமாக போறனால இவருக்கு அவமானம் அதிகமாக வரும். விபரீத ராஜயோகம் வரும். 8ல் வந்து சூரியன் இருக்கனால விபரீத ராஜயோகம் வரும். கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது. அடிமையாகிட்டு அதில் அடிமையாகிடுவாங்க. கெட்ட பழக்கத்தில் போய் மாட்டிக்கூடாது. மாட்டிக்கிட்டா அவங்களால தப்பிக்க முடியாது. அதே மாதிரி 8 கூட உச்சமாக இருக்கலாம். அடிக்கடி மரண பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். மரண பயம் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல வண்டி வாகனம் ஓட்டுறத விட பார்த்து கவனமாக ஓட்டணும். அதில் அவங்களுக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இடிச்சிடுவானோ, ஏத்தாப்பி வரவங்க இடிச்சிடுவானோ அப்படின்னு அந்த பயம் இருக்கும். அதே மாதிரி 9ஆம் பாவத்தை விதி அந்த அதே சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் நீசமாக போறார். 9ஆம் அதிபதி கண் பிரச்சனை வரும். உதவி செஞ்சவங்களே கெட்ட பேர் ஆக்கிடுவாங்க. அதே மாதிரி 9ல் வந்து சுக்கிரன் நீசமாக போறதுனால கெட்ட பேர்லாம் கிடைச்சிரும். அதே மாதிரி தொழில் பிரம்மாண்டமாக செய்யக்கூடாது. 10ஆம் பாவம் தொழில் பிரம்மாண்டமாக செய்யக்கூடாது. இருக்கிற தொழிலை வச்சு அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சு போய்க்கணும். நான் புதுசாக ஒரு வேலை ஆரம்பிக்கிறேன், புதுசாக ஒரு படம் இருக்கிறேன், புதுசாக அந்த வேலை செய்ய அதெல்லாம் போய் மாட்டிக்கிடுவார். ரஜினி வந்து இது வரைக்கும் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா தொழில் பிரம்மாண்டமாக பண்ணக்கூடாது. மகர ராசிக்காரங்க தொழில் பிரம்மாண்டமாக பண்ணாங்க அப்படின்னா பிரம்மாண்டம் வெளிச்சம் தரக்கூடியது யாருங்க? சூரிய பகவானா? சூரியன் வெளிச்சம் தரக்கூடிய ஒரு 10ல் போய் நீசமா போறார். அதனால மகர ராசிக்கு 10ல் சூரியன் நீசமா போறனால தொழில் இருக்கிற தொழிலை வச்சு காப்பாத்திக்கணும். பிரம்மாண்டமா செய்யறோம் அப்படின்னா அதில் லாஸ் ஆயிடுவாங்க. அதனால வந்து அந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். உழைப்புக்கு மரியாதை கொடுப்பாங்க, உறவுக்கு 2வது மரியாதை. எல்லா உறவும் ஏமாத்துங்க. இந்த மகர ராசிக்காரங்களை உறவு பூராம ஏமாத்திடும். உறவு பூரா எந்த மாதிரி ஏமாத்துங்கிறத அடுத்த நம்ம மாதாந்திர கூட்டத்தில் பேசிக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 மூத்த சகோதரம். 11 மூத்த சகோதரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு 11 செவ்வாய் பகவான் வருவார். அந்த செவ்வாய் எங்க உச்சமா போறாரு? ராசியில உச்சமா போறாரு. அப்ப ராசியில உச்சமா போற செவ்வாய் ஆசையும் கொடுப்பாரு, இன்பத்தையும் கொடுப்பாரு, துன்பத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா பாதகாதிபதி அவரு தான். செவ்வாய் வந்து ஆசை பாசம் எல்லாத்தையும் கொடுத்து துன்பத்தையும் கொடுத்துருவாரு. நல்லா ஒரு ஆப்பு செதுக்கி வச்சு விட்டுருவாரு. பார்த்து கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி 3க்கும் 12 குரு நீசகம் போறனால இந்த மகர ராசிக்காரங்களை ஆன்மீக வழியில போனால் நல்ல வழியில ஜெயிக்கலாம் அப்படி சொல்லிட்டு எதை பத்தி அவங்க நினைக்க யதார்த்தமா இருந்துட்டா மகர ராசியோட வாழ்க்கை சூப்பரா இருக்குன்னு சொல்லி இவரோட உரையை முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் வாஸ்து கணேசன். போன் நம்பர் 9788429494. நன்றி, வணக்கம்.